வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசாங்கத்திற்கு வந்த அடுத்த தலையீடு, அமெரிக்காவிற்கு செலுத்திய பல லட்சம் டாலர் மாயம், அம்பலமான திடுக்கிடும் தகவல். பிக்குகளின் தாய்லாந்து போதைப்பொருள் கடத்தலின் பின்னணியில் செயற்பட்ட முக்கிய புள்ளி, பரவலாக பாயும் விசாரணையில் வெளியான திடுக்கிடும் தகவல். இலங்கையை அதிர வைத்த பிக்குகளின் போதை கடத்தல், நாட்டின் முக்கிய தேரர்களோடு அவசர சந்திப்பொன்றை மேற்கொண்ட ஜனாதிபதி அனுர கலந்துரையாடப்பட்ட முக்கிய விடயங்கள். பரபரப்பாகியுள்ள அர்ச்சுனாவின் துப்பாக்கி விவகாரம், மனித உரிமை ஆணைக்குழு வரை சென்ற முறைப்பாடு. இந்திய மீனவர்களால் படகிற்குள் வைத்து சரமாரியாக தாக்கப்பட்ட யாழ்ப்பாண மீனவர், வெளியான பரபரப்பு காணொளி. நடந்தது என்ன? திடீரென லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையான மைத்ரி, வெளியான தகவல். அரசு நிறுவனங்களில் பணியாற்றும் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள், அரசாங்கம் வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி தகவல். கிடைக்கவுள்ள நிரந்தர நியமனம். குறித்த தினங்களில் சட்டவிரோதமாக மதுபானங்கள் விற்பனை செய்தால் உடனடியாக முறைப்பாடு செய்யுங்கள், மக்களுக்கு வெளியான அவசர அறிவிப்பு. சமூக ஊடகங்களில் பரவிய பாடசாலை மாணவி மற்றும் ஆசிரியர்களின் ஆபாச படங்கள், சக மாணவர்கள் செய்த மோசமான செயல், விசாரணையில் அம்பலமான திடுக்கிடும் தகவல். அரசாங்கத்திற்கு எதிராக கருத்துக்களை வெளியிடும் ராஜபக்ச தரப்பு, முக்கிய விடயம் ஒன்றிற்காக நேற்றும் கொந்தளித்த நாமல் வெளியிடப்பட்ட கருத்துக்கள். தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். யாழ்ப்பாணம் பலாலி வடக்கு கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்தொழிலாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த 26ஆம் தேதி பலாலி வடக்கிலிருந்து சுமார் 15 கடல் மைல் தூரத்தில் மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த 3 இலங்கை கடற்தொழிலாளர்கள் மீது தமிழகத்தை சேர்ந்த 5 கடற்தொழிலாளர்கள் தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை கடற்பரப்பிற்குள் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்டதாக கூறி தமிழக கடற்தொழிலாளர்கள் வாளால் வெட்டியும் பெட்ரோல் கொண்டு வீசியும் தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதலின் போது ஒரு இலங்கை கடற்தொழிலாளரை பலபந்தமாக தங்களது படகில் ஏற்றி தமிழகத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாகவும் மற்ற 2 தப்பித்து உயிர் தப்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் கடத்தி செல்லப்பட்டு அந்த கடற்தொழிலாளரை கயிற்றால் கட்டி தாக்கும் காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. பின்னர் தமிழகத்தின் கீழையூர் காவல்துறையினர் குறித்த இலங்கை கடற்தொழிலாளரை மீட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தாக்குதலுக்கு இலக்கான அவர் முகம் உள்ளிட்ட பல இடங்களில் கடுமையான காயங்களுடன் இருப்பதால் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. யாழ்ப்பாணம் பெரிய விளான் பகுதியில் இடம்பெற்ற காணி தொடர்பான தகராறு சம்பவம் ஒன்று தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக மனித உரிமை ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. யாழ் பெரிய விளான் பகுதியில் கடந்த சனிக்கிழமை காணி பிணக்கு தொடர்பில் அர்ச்சுனாவுக்கும் மற்றொரு தரப்பினருக்கும் இடையே வாய்த்திருக்கும் ஏற்பட்ட சம்பவம் நாடளாவிய ரீதியில் பேசுபொருளானது. இந்நிலையில் வாய்த்திருக்கம் முற்றியதோடு அர்ச்சுனா ராமநாதன் வைத்திருந்து தனது கைத்துப்பாக்கியை காட்டி மற்றைய தரப்பினரை உயிர் அச்சுறுத்தல் விடுத்துள்ளார். இது தொடர்பான காணொலி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட தரப்பினர் மனித உரிமை ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளனர். மேலும் சம்பவத்தின் போது அர்ச்சுனாவின் தாக்குதலுக்கு உள்ளான இளைஞர் ஒருவர் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளனர். தாய்லாந்திலிருந்து ரூபாய் 1.1 பில்லியனுக்கும் அதிகமான பெறுமதியுடைய 112 கிலோகிராமுக்கும் மேற்பட்ட குஷ் மற்றும் ஹாஷ் போதைப் பொருட்களை கொண்டு வந்த 22 தேரர்கள் அடங்கிய குழுவின் முழு பயண செலவையும் காலியில் வசிக்கும் மதச்சார்பற்ற தொழிலதிபர் ஒருவர் ஏற்றுக்கொண்டதாக காவல்துறை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த சம்பவத்தின் முக்கிய சந்தேக நபர் உட்பட தேரர்களின் சட்ட நடவடிக்கைகளுக்காகவும் குறித்த தொழிலதிபர் நிதி வழங்க முன்வந்துள்ளதாகவும் அவரை கைது செய்வதற்கான விரிவான விசாரணைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பாங்காக்கிலிருந்து விமானம் மூலம் வெளிநாடுகளுக்கு போதைப் பொருள் கடத்தல் அதிகரித்ததற்கு காரணமாக
அந்நாட்டின் விமான நிலையங்களில் உள்ள தளர்வான சட்ட கட்டுப்பாடுகள் இருப்பதாகவும் அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர். இந்த சூழலை பயன்படுத்தி கைது செய்யப்பட்ட இந்த குழு கடந்த 22ஆம் தேதி 3 நாள் பயணமாக தாய்லாந்திற்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அங்கு அவர்கள் சாதாரண உடைகளை அணிந்து பட்டாயா நகரில் தங்கி பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பின்னர் தாய்லாந்தில் தங்கியிருந்த இலங்கை நபர் ஒருவர் பள்ளி உபகரணங்கள் என கூறி ஒரே மாதிரியான 22 பயணப்பெட்டிகளை அவர்களிடம் ஒப்படைத்துள்ளார். அதனைத் தொடர்ந்து கடந்த 25ஆம் தேதி கட்டுநாயக்க பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையம் வழியாக நாட்டிற்கு வந்தபோது காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் விசாரணைகளில் இந்த குழுவில் இருந்த 3 தேரர்கள் மற்ற தேரர்களை முகநூல் சமூக ஊடகம் வழியாக தொடர்பு கொண்டு இந்த பயணத்தில் இணைத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. அவர்களுக்கு பாடசாலை மாணவர்களுக்கு உதவும் அமைப்பு ஒன்று அமைத்து செலவுகளையும் ஏற்றுக்கொள்வதாகவும் விமான டிக்கெட் முதல் உணவு தங்குமிடம் வரை அனைத்தும் இலவசமாக வழங்கப்படும் எனவும் கூறியிருத்துள்ளனர். பௌத்த தீரர்களுக்கு கிடைக்கும் சமூக நம்பிக்கையை தவறாக பயன்படுத்தி பாடசாலை உபகரணங்கள் என்ற பெயரில் இந்த கடத்தல் திட்டமிட்டு முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த குழுவை வழிநடத்தியதாக கூறப்படும் அக்குணுகோலை அமினானந்தா என்ற தீரர் முன்னதாக கம்பகா மேககவத்தை பகுதியில் உள்ள தியான மையம் மற்றும் பின்னர் கடவத்தை ராமமுத்துக்களை பகுதியில் உள்ள விகாரையில் தங்கி இருந்தவர் என தெரிய வந்துள்ளது. அவரே இந்த குழுவை ஒருங்கிணைப்பதற்காக வாட்ஸ்அப் குழுவை பயன்படுத்தி இருந்ததாக விசாரணைகள் தெரிவிக்கின்றன. குறித்த தீரர் போதைப் பொருளை பெறுவதற்காக 25ஆம் தேதி இரவு விமான நிலையத்திற்கு வந்திருந்த போதிலும் மற்றவர்கள் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அங்கிருந்து தப்பி சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பின்னர் பல புலனாய்வு குழுக்கள் இணைந்து 26ஆம் தேதி கம்பகா மிரிஸ்வாத்தை பகுதியில் பதுங்கியிருந்த அவரை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட அவர் 27ஆம் தேதி நேர்கொழும்பு மேலதிக நீதவான் சுபானி அபிஷேகர் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டதுடன் அவரை அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை 7 நாட்கள் விசாரணைக்காக காவலில் வைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட நேரத்தில் அவர் போதைப் பொருள் பயன்படுத்தி இருந்தது மருத்துவ அறிக்கைகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்கு முன்பும் இதேபோன்ற முறையில் நாட்டிற்குள் போதைப் பொருள் கடத்தலில் அவர் ஈடுபட்டிருந்ததாகவும் விசாரணைகள் சுட்டிக்காட்டுகின்றன. மார்ச் மாதத்தில் 12 தேரர்கள் தாய்லாந்தில் இருந்து போதைப் பொருட்களை கொண்டு வந்த அத்துரகரிய பகுதியில் உள்ள வீடொன்றுக்கு அனுப்பப்பட்டிருந்ததாகவும் நீதிமன்ற விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் விசாரணைகளை திசை திருப்ப முயற்சிகள் இடம்பெறக்கூடும் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட 23 பேரின் கைபேசிகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு ஒப்படைக்கப்பட்டு மேலதிக டிஜிட்டல் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சக பாடசாலை மாணவிகள் மற்றும் ஆசிரியைகளின் புகைப்படங்களை செயற்கை நுண்ணறிவு அதாவது AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆபாசமாக மாற்றி அவற்றை சமூக ஊடகங்களில் பகிர்ந்த குற்றச்சாட்டில் 3 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் உடுத்துறை பகுதியில் அமைந்துள்ள ஒரு பாடசாலையில் கல்வி கற்று தற்போது சாதாரண தர பரீட்சை எழுதிய 6 மாணவர்கள் இந்த செயலில் ஈடுபட்டுள்ளதாக பாடசாலை அதிபர் மருதங்கேணி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். அந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் முதற்கட்டமாக 17 வயதுடைய 3 மாணவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட மாணவர்கள் செவ்வாய்க்கிழமை கிளிநொச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன்போது வழக்கை விசாரித்த நீதவான் பொன்னுத்துறை கிருஷாந்தன் குறித்த மாணவர்களை புதன்கிழமை வரை அச்சுவழி பகுதியில் அமைந்துள்ள சான்று பெற்ற நன்னடத்தை பாடசாலையில் தடுத்து வைக்குமாறு சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதேவேளை இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மற்ற 3 சந்தேக நபர்களையும் கைது செய்ய வேண்டியுள்ளதாக போலீசார் நீதவானின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மருதங்கேணி போலீசார் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். அரசு நிறுவனங்களில் பணியாற்றி வரும் 9,000க்கும் மேற்பட்ட ஊழியர்களை நிரந்தரமாக பணியமர்த்துவதற்கான சுற்று நிருபத்தை வெளியிட அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அதன்படி தற்காலிகம் பதிலீடு ஒப்பந்தம் அல்லது நிவாரண அடிப்படையில் பணியாற்றி வரும் சுமார் 9,800 ஊழியர்களை நிரந்தரமாக்கும் நடவடிக்கைக்கான சுற்று நிருபம் வெளியிடப்பட உள்ளது. பல்வேறு அரசு திணைக்களங்கள் மற்றும் நிறுவனங்களில் நீண்ட காலமாக நிரந்தர நியமனங்கள் இன்றி பணியாற்றி
பணியாற்றி வந்த இந்த ஊழியர்களுக்கு இந்த தீர்மானம் மூலம் முக்கிய நிவாரணம் கிடைக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதுவரை தினக்கூலி அல்லது ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வந்தவர்கள் இந்த புதிய நடைமுறையின் கீழ் நிரந்தர சேவையில் இணைக்கப்பட உள்ளனர். இந்த செயல்முறையை ஒழுங்குபடுத்துவதற்காக உரிய அரசு நிர்வாக சுற்றுநிருபத்தை உடனடியாக வெளியிட அமைச்சரவை அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளது. நீண்ட காலமாக தொழில் பாதுகாப்பு இன்றி பணியாற்றி வந்த ஊழியர்களின் கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு அரசாங்கம் இந்த முக்கிய தீர்மானத்தை எடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவிலிருந்து வெளியேறியுள்ளார். குறித்த ஆணைக்குழுவினால் நடத்தப்பட்டு வரும் ஒரு விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் நேற்று காலை அங்கு வருகை தந்திருந்தார். அதன்படி முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன நேற்று லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகியதாக தெரிவிக்கப்படுகின்றது. விசாரணை தொடர்பாக தேவையான வாக்குமூலத்தை வழங்கிய பின்னர் அவர் ஆணைக்குழுவிலிருந்து வெளியேறி சென்றதாகவும் கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக தகவல்கள் பின்னர் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கை தபால் திணைக்களம் அமெரிக்க தபால் சேவைக்கு வழங்கிய கொடுப்பனவில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் பாரிய நிதி மோசடி குறித்து அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தகவல் வெளியிட்டுள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் திரைசீரியல் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி மோசடி தொடர்பாக விளக்கமளிக்கும் போதே தபால் திணைக்களத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் இந்த நிதி முறைகேடு பற்றிய விவரங்களையும் வெளியிட்டார். அதன்படி இலங்கை தபால் திணைக்களம் அமெரிக்க தபால் சேவைக்கு செலுத்திய சுமார் 6 லட்சம் முதல் 6,25,000 அமெரிக்க டாலர் வரையான தொகை குறித்த தரப்பினருக்கு சென்றடையவில்லை என்பது விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிதி முறைகேடு தொடர்பாக தபால் திணைக்களமும் குற்றப்புலனாய்வு திணைக்களமும் இணைந்து ஏற்கனவே விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நிறுவன மட்டத்தில் இவ்வாறான தவறுகள் அல்லது முறைகேடுகள் இடம்பெற்றால் அவை குறித்து விரிவான விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் இதற்கான நிதி அமைச்சும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 2 வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் இந்த நிதி விடுவிப்பு இடம்பெற்றுள்ளதாகவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உள்மாறியான விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் முன்னரே குற்றப்புலனாய்வு திணைக்களம் தனது நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளதாகவும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச மேலும் வலியுறுத்தியுள்ளார். எதிர்வரும் மே மாதத்தில் 3 நாட்களுக்கு நாடு முழுவதும் உள்ள அனைத்து மதுபான சாலைகளையும் மூடுவதற்கு கலால் திணைக்களம் தீர்மானித்துள்ளது. சர்வதேச தொழிலாளர் தினமும் வைகாசி விசாக பௌர்ணமியும் முன்னிட்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி மே மாதம் 1ஆம் தேதி வரும் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் மூடப்பட உள்ளன. அதேபோல் எதிர்வரும் விசாக் பௌர்ணமியை முன்னிட்டு மே மாதம் 30 மற்றும் 31 ஆகிய தினங்களிலும் மதுபான சாலைகள் மூடப்பட்டிருக்கும் என கலால் திணைக்கள ஆணையாளர் நாயகம் MPNA பேமரத்ன தெரிவித்துள்ளார். மேலும் உரிம நிபந்தனைகளை மீறும் இடங்கள் அல்லது சட்டவிரோதமாக மதுபானம் தயாரித்து விற்பனை செய்யும் இடங்கள் குறித்து திணைக்களத்தில் 1913 என்ற தொலைபேசி எண்ணுக்கு தகவல் வழங்குமாறு பொதுமக்களிடம் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் போதைப் பொருட்களுடன் சில பெக்குகள் கைது செய்யப்பட்ட சம்பவம் மற்றும் அது தொடர்பான விசாரணைகள் மேலும் அதனால் உருவான தற்போதைய நிலைமைகள் குறித்து விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் பங்கேற்புடன் 3 பீடங்களில் மகா சங்கத்தினரின் தலைமையில் கடந்த 28ஆம் தேதி பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன்போது கருத்து தெரிவித்த ஜனாதிபதி தற்போது போதைப் பொருள் அச்சுறுத்தல் ஒரு தேசிய பேரழிவாக மாறியுள்ளதாகவும் கட்டுநாயக்கவில் இடம்பெற்ற சம்பவம் அதனை மேலும் உறுதிப்படுத்துவதாகவும் தெரிவித்தார். போதைப் பொருட்களுக்கு எதிராக அரசாங்கம் ஆரம்பித்துள்ள தேசிய வேலை திட்டத்துடன் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். நாட்டை பொருளாதார மற்றும் சமூக ரீதியாக புதிய மாற்றத்திற்குள் கொண்டு செல்லும் பயணத்தில் பௌத்த சாசனத்தையும் அதனுடன் தொடர்புடைய விழுமியங்களையும் பாதுகாப்பது அரசாங்கத்தின் முக்கிய முன்னுரிமையாகும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார்.
இந்த சம்பவம் தொடர்பான தற்போதைய விசாரணைகள் மற்றும் நிலைமைகள் குறித்து போலீஸ் மா அதிபர் இதன்போது விரிவாக விளக்கமளித்தார். மேலும் மகாநாயக்க தீரர்கள் ஏற்கனவே வெளியிட்டு அறிக்கையை முழு பிக்கு சமூகத்தின் கருத்தாக கருதி அதனை அடிப்படையாக கொண்டு அரசாங்கமும் பொதுமக்களும் செயற்பட வேண்டும் என மகா சங்கத்தினர் கோரிக்கை விடுத்தனர். அதேவேளை தற்போதைய சவாலான சூழ்நிலையில் பிக்கு சமூகத்தை பாதுகாப்பது பிக்குகளால் மட்டுமே செய்யக்கூடியது அல்ல என்றும் அதற்கு அரசாங்கத்தின் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். புத்த சாசனத்தின் நீண்ட கால நிலைத்தன்மைக்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள், விகாரைகள் மற்றும் தேவாலயங்கள் தொடர்பான சட்டங்களில் செய்ய வேண்டிய திருத்தங்கள் மற்றும் சட்ட ரீதியான மாற்றங்கள் குறித்தும் இக்கலந்துரையாடலில் விரிவாக பேசப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் 3 பீடங்களில் மகா சங்கத்தினர்கள், பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால, புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் ஹினித்தும சுனில் சினவி, ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக்கு சரத்குமார் நாயக்க, சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்கு, போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய உள்ளிட்ட உயர்மட்ட அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். வீதி அபிவிருத்தி அதிகார சபையில் இடம்பெற்ற நிதி முறைகேடுகளை அரசு குறைத்து மதிப்பிட முயல்கின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஒப்பந்தக்காரர்களுக்கு தவறுதலாக அனுப்பப்பட்ட தொகையில் 51 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான பணம் இதுவரை கணக்கில் காட்டப்படாமல் மாயமாகவே உள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் இரட்டை கொடுப்பனவுகள் குறித்த குற்றச்சாட்டுகள் அடிப்படையற்றவை என பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன அண்மையில் தெரிவித்திருந்த கருத்துக்கு பதிலளிக்கும் வகையிலேயே நாமல் ராஜபக்ச தனது எக்ஸ் சமூக ஊடக பக்கத்தில் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அவர் தனது பதிவில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது, அண்மையில் ஏற்பட்ட தவறின் காரணமாக ஒப்பந்தக்காரர்களுக்கு 263 மில்லியன் ரூபாய் தவறுதலாக அனுப்பப்பட்டதை இலங்கை வங்கியின் நிதி திரும்ப பெறும் அறிவித்தல் தெளிவாக உறுதிப்படுத்தப்படுவதாக தெரிவித்துள்ளார். அந்த தவறான பரிமாற்றத்தில் 51 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான தொகை இதுவரை மீளப் பெறப்படவோ அல்லது கணக்கில் காட்டப்படவோ இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த உண்மைகள் உத்தியோகபூர்வ ஆவணங்களின் தெளிவாக உள்ள போதும் எந்த அடிப்படையில் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன இதனை மறுக்கின்றார் எனவும் நாமல் ராஜபக்ச கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கோ இந்த விவகாரத்தில் மௌனம் காக்கின்றது மற்றும் அரசின் மறுப்பு அறிவிக்கைகள் குறித்தும் அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். கடந்த காலங்களில் சர்ச்சைக்கு உள்ளான திரைசேரி மின்னஞ்சல் மோசடி போன்ற சம்பவங்களுடன் இதனை ஒப்பிட்டு கருத்து தெரிவித்துள்ள நாமல் ராஜபக்ச, அரசு உண்மைகளை மறைக்காமல் நடந்த தவறுகளுக்கு முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் மக்களின் வரிப்பணம் சரியாகவும் வெளிப்படையாகவும் கையாளப்படுகின்றதா என்பதை உறுதிப்படுத்துவது அரசின் கடமை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள்.